welcome the Rockstar DSP! சின்ன பையன் என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? அம்மா என்ன சொன்ன? அப்பாவா? இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள என் பேரன் உனக்கு அப்பாவா? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கே. என்ன கற்பகம் இதெல்லாம்? விடுங்க அத்தை, அவன் எப்பவுமே வாசுவா அப்பான்னு தான் கூப்பிடுவான். ரொம்ப நாளா அவன் அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, நம்ம திவ்யா கூட வினோதினியா அம்மான்னு தான் கூப்பிடுவா. இதுல என்ன அத்தை தப்பு இருக்கு? எப்ப இருந்தாலும் அப்படிதானே கூப்பிடணும், அதானே சரி. ரொம்ப தப்பா இருக்கே. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கூப்பிடலாம், அப்ப கூட பேருக்கு தான் அப்பா. என்னதான் இருந்தாலும் இந்த பையனுக்கு வாசு உண்மையான அப்பா இல்ல இல்ல. அதுவும் இல்லாம முறைப்படி கல்யாணம் முடியாம அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாதுடி. பெரியவங்க நாம தான் பசங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். பாவம், பரவாயில்ல, சரி. இவன் தான் என்ன பண்ணுவான்? பிறந்ததுமே அப்படம் முழுகிட்டான். சின்ன வயசுல இருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை. ஏதோ ஏக்கத்துல சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டியதான். அம்மா, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்களே, உட்காருங்கம்மா. சாப்பாடு சூட ரெடியா இருக்கு, முதல்ல சாப்பிட்டுருங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். என்ன யாருன்னு பாக்குறீங்களா? நான் பொண்ணு வீட்டுக்காரம்மா. பொண்ணு வீட்டு சார்பா கல்யாண வேலையெல்லாம் பொறுப்பா என்னதான் பார்க்க சொல்லிருக்காங்க. நீங்க உட்காருங்கம்மா, முதல்ல சாப்பிட்டுருங்க. சரி சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்குறாங்க நான் வாங்க பசங்கள வாங்க. ஏண்டி கனகா, யாரடி இவன் உன்ன குறுக்க வரான்? ஈரான் உக்ரைன் போர் பிரச்சனையை இவங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. உன்ன பொறுப்பு பருப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். இத்து போன கல்யாண வேலையை பாக்கிறதுக்கு இவ்ளோ பில்டப்பா? அதை ஏன் கேக்குறீங்க? என் வீட்டு ஆளுங்க இருக்காங்களே, ரோட்ல யார் போனாலும் அவங்கள வீட்டுக்குள்ள வர வச்சு உறவு கொண்டாடுவாங்க. விவஸ்தை கெட்டதுங்க. இத மட்டும் நாம சொன்னோம்னா வீணா பொல்லாப்பதான் வரும். என்னத்த பண்றது? விடு விடு, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். செல்வி, வேலு, வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க. அதான் பரிமாற ஆள் இருக்காங்கல்ல. வாங்க, நீங்க 2 பேரும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நாங்க எங்க கூட மாட நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். எல்லாம் பரிமாறியாச்சு, சாம்பார் ஊத்திர வேண்டியதான். சாம்பார் வழி எங்க?
கீர்த்தி சாம்பாரை ஊத்திட்டாங்க. அதை இவங்க வாயில எடுத்து வைக்க போறாங்க. அப்படியே துப்ப போறாங்க. உன் புருஷன் நம்மள திட்ட போறாரு. கண்டிப்பா அப்படித்தான் நடக்கும். அம்மா கொஞ்சம் சும்மா இருமா, நானே பயத்துல இருக்கேன். நீயும் சும்மா இல்லாம மேற்கொண்டு எரிச்சலை கிளப்பிட்டு இருக்க. என்ன கீர்த்தி எல்லாரும் நம்மளே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம பண்ண காரியத்தை பார்க்காம என்ன பண்ணுவாங்களாம்? நம்ம என்ன குண்டா போட்டோம், கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டோம். அது ஒரு குத்தமா? ஆமா, சாம்பார் யார் வச்சது? சொல்லுங்க, யார் வச்சது? அடியே, நம்ம வைக்கிறேன்னு கையை தூக்கிடலாமா? இவங்கதாம்மா, இவங்க தான் சாம்பார் வச்சது. ஐயோ, அந்த அம்மா நம்மளதான் முறைச்சு பாக்குறாங்க. சாம்பாரா இது? வேற எப்படி தெரியுதுமா? நான் இந்த மாதிரி சாம்பாரை வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ருசியா இருக்கு. ஆமா ஆமா, சாம்பார் ரொம்ப அருமையா இருக்கு. வாசு, சமையல் எல்லாம் சொதப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். நல்லா அசத்திட்டாங்கடா. எனக்கும் அந்த பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இவங்களை பார்த்ததும் எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. நல்ல வேலை வாசு சார் அண்ணன் முன்னாடி நம்ம பேர் சொல்லல.